உயர்நீதிமன்றத்தின் அலுவலக உதவியாளர், தோட்டப்பணியாளர், சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான பொது அறிவு கொஷின் மற்றும் ஆன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், எந்த ஆண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது? ஆண்டு 1942. செகண்ட் கொஷின், ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1940. மூன்றாவது, அமைச்சரவையின் தூதுக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்பத்தி லாரன்ஸ். ஃபோர்த்து கொஷின், அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் நேருவதால் எப்போது முன்மொழியப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947 முன்மொழியப்பட்டது. ஐந்தாவது கொஷின், முகப்புரை எத்தனை பகுதிகள் மற்றும் எத்தனை அட்டவணைகளை கொண்டது அப்படின்னா பகுதி 22, அட்டவணை 12. ஆறாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை விதிகளை கொண்டது அப்படின்னா 395 விதிகளை கொண்டது. ஏழாவது கொஷின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட்டு, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. ஒன்பதாவது கொஷின், அடிப்படை உரிமை எங்கிருந்து வந்தது அப்படின்னா USA. பத்தாவது, அவசர நிலை பிரகடனம் எங்கிருந்து வந்தது? ஜெர்மனி. 11, மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். மிக நீண்ட காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. 13, இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டு. 14, 1975 கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னா பக்ருதீன் அலி அகமது. 15, பாராளுமன்ற ஆட்சி முறை எங்கிருந்து வந்தது அப்படின்னா இங்கிலாந்திலிருந்து. 16வது கொஷின், புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. 17வது கொஷின், தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளன? 6. 18, அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். 19, இராணுவ குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா குடியரசுத் தலைவர். 20, 2 முறை இந்தியாவில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 21வது கொஷின், இதுவரை தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த ஒரே ஒரு இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா ஜஸ்டின் முகமது ஹரியத்துல்லா. 22, பதவியில் இருக்கும்போதே காலமான முதல் குடியரசுத் தலைவர் ஜஹாங்கீர் உசைன். 23, அமெரிக்க அதிபரின் பதவி காலம் 4 ஆண்டுகள். 24வது, உச்சநீதிமன்றத்தின் ஆள் வரையறை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அமைதி மனிதர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. 26வது கொஷின், நீர்மூழ்கி கப்பலின் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். 27, குடியரசுத் தலைவர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 35. சட்டமன்ற உறுப்பினரின் பதவி காலத்துக்கு வயது வரம்பு 25. சட்ட மேலவை உறுப்பினரின் பதவி காலம் குறைந்தபட்ச வயது வரம்பு 30. பஞ்சாயத்து உறுப்பினர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 21. ஸோ சேனலை கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். இப்போ தான் மறுமுறை வேலை வழிகாட்டி சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஹெச்எஸ்சிக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.